பணம் கட்ட சொல்லடா, நான் உன் அண்ணனாச்சே. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கட்டிடு. சரி, விஷயத்தை பேசி முடிச்சாச்சு. நீங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. நல்லா படுத்து தூங்குங்க. போங்க, திருப்தியா சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஓகே? சரி, எல்லாருக்கும் குட் நைட். இந்த விஷயம் தான் நம்ம நாட்டையே கெடுத்துக்கிட்டு இருக்குமா. 2 பேர் சேர்ந்தா போதும், பெரிய பிரச்சனையே உருவாக்கிடுவாங்க, யூனியனை உருவாக்கிடுவாங்க. இப்ப சௌமியா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என் தம்பி வீராவோட மனைவியோட சேர்ந்துக்கிட்டு. அவளுக்கு உரிமை வேணுமா, பெருசா பேச வந்துட்டா. நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, சில விஷயம் எப்படி இருக்குன்னா அது மருந்தால இல்ல, விஷத்தால தான் அதை அறுக்க முடியும். எனக்கு இந்த விஷயம் தெளிவா புரியுது. நானும் உலகத்தை பார்த்தவன் தான். ஆனா எதிரியோட நண்பனும் நமக்கு எதிரி தான். சௌமியா என் தம்பி வீரா மனைவியோட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டால, அதுதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க, நடக்காது. எனக்கு ஷனுவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவ வேலைக்காரிய கூட கிட்ட சேர்த்துக்க மாட்டா, அப்புறம் எப்படி சௌமியா அவ கிட்ட சேர்த்துப்பா? அதனால நீங்க எதுவும் யோசிக்காம சௌமியா என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அந்த வீரனை எப்பவுமே பாத்துக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவன் தான் காரணம்னு தோணுது. வீரா அத்தை, மாமா, எனக்கு ஷனு அத்தையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தப்பா எதுவுமே செய்யலைங்க. அது ஷனு அத்தைக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல சௌமியா, நீ பண்ணது கரெக்ட் தான். ஒருவேளை சித்தப்பா மட்டும் அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதை இப்ப அவரு சரி பண்ணிக்குவாரு. அவர்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அதனால அவருக்கு பிரச்சனையே வராது. நீ இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாத. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா போச்சு. நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சௌமியாவை பார்த்தேன். மற்றவங்களுக்காக குரல் கொடுத்த சௌமியாவை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேரம் வரும்போது உனக்காகவும் நீ இந்த மாதிரி தான் பேசணும். நானும் நான் மாறிட்டு இருக்கிறத உணர்ந்துட்டு இருக்கேன். நானும் இதுக்கு முன்னாடி எப்பவும் யார்கிட்டயும் இப்படி இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. இது சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. கரெக்டா தான் செஞ்சிருக்க. நான் தான் சொல்றல, நீ ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்க. நான் இப்ப இப்படி மாறி இருக்கேனா அதுக்கு நீங்க தாங்க காரணம். இந்த அருண் இப்படி இருக்கான்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். குடுமா வா அருண், ஃபேக்டரிக்கு போலாம். நிறைய வேலை இருக்குல்ல. வீரா, நீயும் போடா, ஃபேக்டரிக்கு போ. 11,000 தரதா சொன்னல, போய் அதை சம்பாதிக்கணுமே. உட்காந்துட்டு இருந்தா வருமா? போ. மனுஷனா பிறந்தா உழைச்சுக்கிட்டே இருக்கணும். நேத்திக்கு பேசுனது சுத்தமா மறந்து போச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபாய், அதை நீ உடனே கட்டி ஆகணும். அதுவும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள. அண்ணா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவேன்? கணக்கு சரியா வரலன்னு தானே கட்ட வேண்டியது இருக்கும். என்ன வீரா? அப்புறம் காசு எங்க இருந்து வரும்? உன் பொண்டாட்டியோட நகை எல்லாத்தையும் வித்துரு. இல்ல இல்ல இல்ல, பசங்க இந்த விஷயத்துல எதுவும் பேசக்கூடாது. போடா வீரா. சீக்கிரம் வேலைக்கு போடா, டைம் ஆயிட்டு இருக்கு. இல்லைன்னா உன் சம்பளத்துல பிடிக்க வேண்டியதா போயிட போகுது. போ. லேட்டா போனா பாதி நாள் சம்பளம் பிடிச்சிட போறாங்க. போடா, போ, வேலையை பாரு.
இதை நினைச்சு சந்தோஷப்படணும். சாப்பாடு அப்புறம் தங்குற இடம் இதுக்கெல்லாம் நான் பைசா வாங்கல. எங்களுக்கு யாரு லெட்டர் போட போறாங்க? சரி காட்டுங்க. ஆமாம்மா, எங்கள்கிட்ட தான். வாங்க. அப்பா, அந்த லெட்டர் எனக்கு வந்திருக்கு. கொடுங்கப்பா. அது என்னோட இன்டர்வியூ கால் லெட்டர் தான். இன்டர்வியூ கால் லெட்டரா? ஆமா அப்பா, நான் ஒரு கம்பெனில ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். என்ன சுமதி சொல்ற? நீ வேலைக்கு போறியா? பாட்டி, இன்டர்வியூ கால் லெட்டர்னா வேலை தானே செய்யணும். அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிப்ப? உனக்குன்னு குடும்பத்தை அமைச்சுக்க மாட்டியா? எனக்குன்னு குடும்பத்தை அமைச்சுப்பேன். ஆனா அது இப்போ இல்ல. இப்போ நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவும் விரும்பல. ப்ளீஸ். அப்பனா இதுக்கு அர்த்தம் நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும்தான் செய்வல? இல்ல, அது நீ செய்யறது எனக்கு பிடிக்கல. சுமதி, நான் சொல்றது கேளு. உங்க அப்பாவும் பாட்டியும் சொல்றது கரெக்ட் தானம்மா? எனக்கு எல்லாமே புரியுது பாட்டி. ஆனா நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். வருண் டிவோர்ஸ் பேப்பர்ஸை கொண்டு வந்தப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தா அதான் சரின்னு தோணுச்சு. ஆமாம்மா. இனிமே யோசிச்சு என்ன ஆக போகுது சொல்லுங்க. அப்ளை பண்ண இடத்துல இருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சு. ஆமாம்மா, இதெல்லாம் சரிதான். ஆனா நீ கல்யாணம் பண்ணிப்பேன் பாட்டி. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நானும் ரெடி ஆகணும்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்பேன். சரிம்மா. சரி, நான் போறேன். இவதான் நம்ம குடும்பத்தோட புது உறுப்பினர். ஆமா மல்லிகாக்கா, நீங்க சரியாதான் சொன்னீங்க. இவ ரொம்ப அழகா இருக்கா. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இவள வரவேற்கலாம். கண்டிப்பா. அப்ப போங்க, போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, என்னோட குழந்தைய கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்களோட துரதிர்ஷ்டம், இந்த பொண்ணு ஒரு திருநங்க. சமுதாயம் இத உங்க மத்தியில வாழ விடாது. எனக்கு சமுதாயத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. எனக்கு என்னோட மக திருப்பி வேணும். என்னால இவ இல்லாம வாழ முடியாது. திருநங்க எங்களோட சமுதாயத்துல போராடி இவளை உங்களால வளர்க்க முடியுமா? எனக்கு தெரியாது. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவளை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஒருவேளை என்னால வளர்க்க முடியலனா அப்புறம் நானே இவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் இவளை என்கிட்ட இருக்க விடுங்க. என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க. இவளை எங்க கூட்டிட்டு போவ? இவளை நாங்க திருடிட்டு வரல. உன்னோட புருஷன் தான் இவளை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. ஒருவேளை உன்னோட புருஷன் நாளைக்கு இவளை பூமியில புதைச்சிட்டான்னா அப்ப என்ன பண்ணுவேன்?